ஒரு பெரிய டவர் மேல 2 பொண்ணுங்க அட்வென்ச்சரல் கிளைம்பிங் ட்ரை பண்றாங்க. அவங்க கரெக்டா அந்த டவர் மேலேருந்து கீழே இறங்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. எங்க சேனலோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஆஃப்டர் எ வெரி லாங் டைம் சேனலுக்காக ஒரு வீடியோ போட போறோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். ஓகே, இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்துல ஹீரோயினோட பேர் என்னன்னா பெக்கி. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்டும் இவங்க கூட கூட்டு களவாணி தான். இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் இந்த மாதிரியான அட்வென்ச்சரல் ட்ரிப் எல்லாம் பிளான் பண்றாங்க. இந்த மாதிரியான அட்வென்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹீரோயின் சப்போர்ட் பண்ணவே இல்லை. அவ எவ்வளவுதான் வேணான்னு சொல்லி தடுத்தாலும் ஹீரோ கேட்காம ஒரு பெரிய மலை மேல ஏறுறான். ஏறும்போது தவறி அங்கிருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். அதனால அந்த சோகத்திலேயே அந்த பொண்ணு வீட்லயே அடைஞ்சு கிடக்குறா. எங்கேயுமே வெளியே போறதே இல்லை. அப்போ சடனா நம்ம கூடவே இருந்த நம்மளோட ஃப்ரெண்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் இறந்துட்டதுனால வீட்டுல இப்படி முடங்கி கிடக்குறாளே அப்படின்னு அவளை தேத்தி வெளியில கொண்டு வரணும்னு அவ ஃப்ரெண்ட் எவ்வளவோ ட்ரை பண்றா. சரி, ஓகே, அவளுக்கு அட்வென்ச்சர் ட்ரிப் பிடிக்காதுதான், பட் இருந்தாலும் அவளை இதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு வேற பிளான் இல்லைன்னு சொல்லி அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயினோட ஃப்ரெண்டு பேரு ஷிலோ, ஹீரோயின் பேரு பெக்கி. ஆல்ரெடி ஐ செட். ஸோ பெக்கியோட அப்பா கிட்ட ஷிலோ பேசி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பெர்மிஷன் வாங்கிட்டு 2 பேரும் வெளியே கிளம்புறாங்க. அவங்க இப்ப எங்க போக போறாங்க அப்படின்னா அவங்க ஊர்ல இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு டவர் மேல ஏற போறாங்க. முதல்ல இந்த அட்வென்ச்சருக்கு நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறா. அப்புறம் அவ ஃப்ரெண்ட் அவளை என்னென்னமோ சொல்லி ஏற வச்சிடுறா. அப்படி அவங்க ஏறுற அந்த டவர் ரொம்ப பழசா இருக்கு. என்னமோ துரு பிடிச்சி கீழே இப்பவே உடஞ்சு விடுற அளவுக்கு அது பழசா இருக்கு. இருந்தாலும் 2 பேரும் எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த டவர் உச்சிக்கே போயிடுறாங்க. அந்த டாப்புக்கு போனதுக்கு அப்புறம் பெக்கிக்கும் ஷிலோக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் ரொம்ப கத்தி சத்தம் போட்டு அந்த வியூவை என்ஜாய் பண்றாங்க. அப்படியே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவ சரியான சோஷியல் மீடியா அடிக்ட். ஸோ இங்க போய் நான் இவ்வளோ பெரிய உச்சிக்கு போயிட்டேன் அப்படிங்கிறத செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வாங்கிட்டு இருக்கா. அதுல நிறைய பேர் அவங்க 2 பேரையும் புகழ்ந்து நிறைய கமெண்ட்ஸும் போடுறாங்க. அதுக்கப்புறம் சரி, ஓகே, இருட்ட போகுது, இருட்டுறதுக்குள்ள நம்ம கீழே இறங்குனாதான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேர முடியும் அப்படின்னு சொல்லி கீழே இறங்க ட்ரை பண்றாங்க. இப்போ அவங்க அந்த டவர்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்களா இல்லையா, உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத பார்ட் 2ல பார்க்கலாம்.